P-29 கவசெதிர்ப்பு ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டு கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட போர் வாகனங்களும் காசாவின் களத்திலே புதைக்கப்பட்ட 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் காசாவில் உள்ள சுரங்கப்பாதைகள் தொடர்பாக ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை வெளியிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரித்து ஓடிய அமெரிக்க தனியார் பாதுகாப்பு சிப்பாய்களும் அடித்து நொறுக்கப்பட்ட உணவு விநியோக தளங்களும் 600 நாட்களையும் கடந்து உறுதியோடு போராடும் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் யமன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 600 நாட்கள் கடந்துவிட்டன. 6 நாட்களுக்குள் யுத்தத்தினை முடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 600 நாட்களை தாண்டியும் காசாவிலே எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றது. 6 நாட்களில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் தோற்கடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 600 நாட்களுக்கு மேலாக பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் தோற்கடிக்க முடியாமல் திண்டாடுகின்றது. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பலத்தையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டும் நேட்டோவினுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சிறிய பிரதேசமான காசாவை இன்னும் முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மாதத்திலேயே பல ஊடகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பலத்தினை மிகைப்படுத்தி கூறியிருந்தார்கள். இன்னும் 2-3 மாதங்களுக்குள் இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றி தரைமட்டமாக்கி விடும் என்றும் பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக அழித்து விடும் என்றும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் இவ்வாறு செய்திகளையும் வெளியிட்டிருந்தன. ஆனால் இவ்வாறு செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் 600 நாட்களை கடந்தும் காசாவினுடைய யுத்தகலம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இவ்வாறான ஊடகங்கள் 600 நாட்களுக்கு மேலாக காசாவின் யுத்தகலத்தை பற்றிய செய்திகளை வெளியிட்டு வருவதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தோல்வியை உறுதிப்படுத்திவிட்டது. மேலும் காசாவின் யுத்தகலம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாக மிகைப்படுத்தப்பட்ட போலி செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் இன்று காசாவின் யுத்தகலத்திலே எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திண்டாடி வருகின்றது என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு பல இழப்புகளுக்கு மத்தியிலும் கொடூரங்களுக்கு மத்தியிலும் பட்டினிக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இன்னும் உறுதியோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். 600 நாட்களை கடந்தும் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் பலஸ்தீனிய போராளிகளின் உறுதியையும் உடைக்க முடியவில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த 600 நாட்களுக்குள் 1 லட்சம் டன் நிறையுடைய வெடிகுண்டுகளை காசாவிற்குள்ளே வீசியுள்ளது. ஹிரோஷிமா நகரிலே வீசப்பட்ட அணுகுண்டை விட 7 மடங்கு நிறையுடைய குண்டுகள் காசாவின் களத்திலே வீசப்பட்டுள்ளன. 600 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் 62,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இதிலே 22,000க்கும் அதிகமான குழந்தைகளும் 30,000க்கும் அதிகமான பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். காசாவின் 70% பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிதைத்துவிட்டது. காசாவில் இருக்கக்கூடிய 60% கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. 20% கட்டிடங்கள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினாலும் தரைவழி தாக்குதல்களினாலும் 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் 20% சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் 20% சுரங்கப்பாதைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. அத்தோடு இந்த இழப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் காசாவின் யுத்த களத்திற்காகவும் $100 பில்லியன் அதிகமான பணத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செலவழித்துள்ளது. அதே போன்று பலஸ்தீனிய எதிர்ப்பற்றுக்களான ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பலஸ்தீனிய போராளிகளும் ஒன்றிணைந்து 600 நாட்களாக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் $180 பில்லியன் அதிகமான நட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சந்தித்துள்ளது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரமும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் காசாவின் யுத்த களத்திலே 3,000க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 1/3 பகுதிக்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் காசாவின் களத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் அதிகமானோர் கொல்லப்பட்டும் படுகாயம் அடைந்தும் காசாவின் களத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 25,000க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் மனநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இந்த 600 நாட்களுக்குள்ளே எதிர்ப்பற்றுக்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் 8 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். இவர்களிலே 5 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இவ்வாறு வெளியேறி இருக்கக்கூடிய நிலத்திருடர்களில் அதிகமானோர் தற்போது சைப்ரஸ் நாட்டிலே குடியேறியுள்ளார்கள். அத்தோடு மிக முக்கியமாக இந்த நிலத்திருடர்கள் திருட்டு நிலத்திலே நிம்மதியாக வாழ முடியாது என்பதனையும் உணர்ந்து கொண்டுள்ளார்கள்.
அடுத்து 600 நாட்களை கடந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரானது அரபு நாடுகளுடைய இஸ்லாமிய நாடுகளுடைய உண்மையான முகத்தையும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய உண்மையான முகத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளது. இவ்வளவு நாளாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றி வந்த அரேபிய அடிமைகளையும் முஸ்லிம் தலைவர்களையும் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது வெளிப்படுத்தியுள்ளது. யார் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் உண்மையான அடிமையாக இருக்கின்றார்கள், யார் துரோகிகளாக செயற்படுகின்றார்கள், யார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள் என மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய உண்மையான முகத்தினை ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது வெளிப்படுத்தியுள்ளது. பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளுக்கு பின்னால் அரபு நாட்டு பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதனையும் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்தியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகும் காசாவிலே தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதுவரைக்கும் காசாவிலே 22,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துள்ளது. இன்னும் காசாவிலே 5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகள் இருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை ஏனும் இறுதியாக எஞ்சி இருந்தாலும் அந்த குழந்தையும் பலஸ்தீனிய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த போராட்டத்தை தொடரும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு இழப்புகளை பலஸ்தீனிய மண்ணிலே ஏற்படுத்தினாலும், பலஸ்தீனிய மக்களை கொன்று குவித்தாலும், பலஸ்தீனிய குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்தாலும், ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மண்ணிலிருந்து துரத்தி அடிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரத்தான் போகின்றது. காசாவிலே சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்தக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் உணவு விநியோக திட்டமானது தோல்வியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்கின்ற GHF நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதும் ஒரு இடைக்கால தலைவரை தெரிவு செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே உணவு விநியோகத்தை ஆரம்பித்தது. உணவு விநியோகத்தை மேற்கொள்வதற்காக ரஃபாவிலே 4 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த 4 மையங்களில் ஒரு மையத்தை மாத்திரமே திறந்து உணவு விநியோகத்தை நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்தது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே இந்த முதலாவது உணவு விநியோக மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மவாசி பிரதேசத்திலிருந்தே உணவை பெற்றுக் கொள்வதற்காக பலஸ்தீனிய மக்கள் வருகை தந்திருந்தார்கள். மேலும் இவ்வாறு உணவை பெற்றுக் கொள்வதற்காக வரக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டார்கள். நேற்று மாலை குறித்த உணவு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 50 தொடக்கம் 60 வரையிலான பலஸ்தீனியர்கள் வருகை தந்து உணவு பொருட்களை பெற்றுக் கொண்டார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உணவு விநியோக புகைப்படங்களையும் காணொளிகளையும் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருந்தது. பார்த்தீர்களா, நாங்கள் காசாவிலே உணவு விநியோகத்தினை ஆரம்பித்து விட்டோம். இதற்கு பிறகு காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகம் செல்லுபடியாகாது. நாங்கள் ஹமாஸினுடைய நிர்வாகத்தை சிதைக்கக்கூடிய உணவு விநியோகத்தை ஆரம்பித்து விட்டோம். மனித உரிமைகளை மதித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு விநியோகத்தையும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைச்சர்களும் ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இவர்களின் கனவுகளும் மாயைகளும் பிரச்சாரங்களும் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டன. ஏனென்றால் இந்த உணவு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மணித்தியாலத்திற்குள் 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் உணவை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருந்தார்கள். ஒரே நேரத்தில் 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வருகை தந்ததனால் அமெரிக்க சிப்பாய்களினால் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் வருகை தந்த 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் உச்ச பட்டினியோடும் பசியோடுமே வருகை தந்திருந்தார்கள். பசியோடும் பட்டினியோடும் வருகை தரக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் அமைதியாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்த தடுப்புகளையும் தடைகளையும் தாண்டி அவசரமாக உணவு விநியோக புள்ளிகளை நோக்கி விரைந்தார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு தளங்கள் அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன. பசியோடு வந்த பலஸ்தீனிய மக்கள் அனைத்து உணவுப் பொருட்களையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். உணவுப் பொருட்களை மாத்திரமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய தளவாடங்களையும் மேசைகளையும் கதிரைகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் திரண்டெழுந்து வந்த பலஸ்தீனிய மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு சிப்பாய்கள் தெரித்து ஓடினார்கள். இவ்வாறு ஓடும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய இளைஞர்கள் அவர்களுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் பலஸ்தீனிய இளைஞர்கள் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க சிப்பாய்கள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். திரண்டெழுந்து வந்த பலஸ்தீனிய மக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவர்களை வெளியேற்றுவதற்காகவும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலினால் 5 பலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்க சிப்பாய்கள் முழுமையாக களத்திலிருந்து வெளியேறி தப்பி ஓடியுள்ளார்கள்.
அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் உணவு விநியோக திட்டம் முதல் நாளிலேயே தோல்வியடைந்து விட்டது. திரண்டெழுந்து வந்த பலஸ்தீனிய மக்களை சமாளிக்க முடியாமல் அமெரிக்க தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களும் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. பலஸ்தீனிய மக்களை கண்காணிப்பதற்காகவும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் அடையாளத்தை பயன்படுத்துவதற்காகவும் பொருத்தப்பட்டிருந்த மிக முக்கியமான 6 தொழில்நுட்ப சாதனங்களையும் பலஸ்தீனிய மக்கள் திருடிவிட்டார்கள். குறித்த உணவு விநியோக தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து பொருட்களையும் அவர்கள் திருடிவிட்டார்கள். உணவு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மணித்தியாலத்திலேயே இவ்வளவு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருப்பது இஸ்ரேலினுடைய உணவு விநியோக திட்டத்தின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. இதற்கு பிறகு குறித்த திட்டத்திற்கு அமைவாக பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகத்தை மேற்கொள்வது சாத்தியமான விடயமாக இருக்காது. ஒன்று, நாங்கள் உணவு விநியோகத்தை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும், அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு விநியோக திட்டத்திற்கே நாங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும் என எடியோத் ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அதே போன்று காசாவுடைய உள்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உணவு விநியோக திட்டம் பரிதாபமாக தோல்வியடைந்து விட்டது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மணித்தியாலத்திலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டார்கள். திரண்டெழுந்து வந்த ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் ஆக்கிரமிப்பின் அனைத்து விடயங்களையும் முழுமையாக கைப்பற்றிவிட்டார்கள். கொடிய பசியின் அழுத்தத்தினால் உணவு விநியோக தளங்களையும் முழுமையாக அடித்து நொறுக்கிவிட்டார்கள். பசியின் கொடுமையால் திரண்டு வந்த பலஸ்தீனிய மக்களின் வேதனையான காட்சிகளை ஒட்டுமொத்த சர்வதேசமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பிறகாவது ஒட்டுமொத்த சர்வதேசமும் அழுத்தங்களை வழங்கி காசா முழுவதும் உணவு விநியோகத்தை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என காசாவின் உள்துறை அமைச்சகம் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த சம்பவத்திற்கு பிறகு நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலே பஞ்சம் ஏற்படவில்லை, ஏனென்றால் நாங்கள் காசாவிலே ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கைது செய்து அவர்களை நிர்வாணப்படுத்தி படம் எடுத்துள்ளோம். மேலும் அவர்களுடைய உடல்கள் பசியின் அறிகுறிகளை காண்பிக்கவில்லை. காசாவிலே மக்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை, அதனால் தான் அவர்கள் சோர்வாக இருக்கின்றார்கள் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். நெட்டன்யாஹுவின் இந்த அறிக்கையை தொடர்ந்து சர்வதேச நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். யுத்த காலத்திலே பொதுமக்களை நிர்வாணப்படுத்தி படம் எடுப்பது மிகப்பெரிய போர்க்குற்றம் என்றும் அந்த போர்க்குற்றத்தை தற்போது நெட்டன்யாஹுவே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் நெட்டன்யாஹு காசாவிலே பஞ்சமில்லை என்று கூறுவது மிகப்பெரிய பொய் என்பதனையும் தற்போதைய சம்பவம் உறுதிப்படுத்துவதாகவும் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் தற்போது அவசரமாக காசா முழுவதும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் காசா முழுவதும் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. கடந்த வாரம் காசாவிலே நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவத்தின் புலனாய்வு துறையினர் கண்டுபிடித்த விடயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது வெளியிட்டுள்ளது. வடக்கு காசாவில் 414வது கவச படையணியை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே கட்டளை தளபதிகளும் பெண் சிப்பாய்களும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று வடக்கு பிரதேசத்தினுடைய தளபதியும் இன்னும் ஏனைய சிப்பாய்களும் வடக்கு காசாவிலே தாக்கப்பட்டார்கள். சுரங்கப்பாதை ஒன்றிற்கு அருகாமையில் இருந்தே பலஸ்தீனிய போராளிகள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலும் இவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகளை ஆரம்பித்தது. பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு குறித்த பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை பயன்படுத்திய இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் குறித்த சுரங்கப்பாதையானது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய வான்படையினால் அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதையாகும். அளிக்கப்பட்ட குறித்த சுரங்கப்பாதையை பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் புதுப்பித்திருக்கவும் இல்லை. ஆனால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மிக முக்கியமான விடயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பலஸ்தீனிய போராளிகள் சிதைவடைந்த சுரங்கப்பாதைக்கு கீழால் அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைக்கு கீழால் இன்னும் ஒரு சுரங்கப்பாதையை அமைத்துள்ளார்கள். ஒரு சுரங்கப்பாதைக்கு கீழால் இன்னும் ஒரு சுரங்கப்பாதையை அமைத்துள்ளார்கள். காசாவில் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இந்த சுரங்கப்பாதைக்கு கீழால் இன்னும் ஒரு சுரங்கப்பாதை வலையமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயமானது மிகவும் ஆபத்தான விடயமாகும். ஒரு சுரங்கப்பாதைக்கு கீழால் இன்னும் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகும். இதுவரைக்கும் காசாவிலே 20% சுரங்கப்பாதைகள் மாத்திரமே அளிக்கப்பட்டுள்ளன. இந்த சுரங்கப்பாதைகள் அனைத்தும் மேல் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளாகும். தற்போது தான் சுரங்கப்பாதைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை இஸ்ரேலிய ராணுவம் கண்டுபிடித்துள்ளது என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக எடியோத் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 22 மாதங்களுக்கு பிறகே ஒரு சுரங்கப்பாதைக்கு கீழால் இன்னும் ஒரு சுரங்கப்பாதை வலையமைப்பை பலஸ்தீனிய போராளிகள் உருவாக்கியுள்ளார்கள் என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளது.
கடந்த 24 மணித்தியாலங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதலினால் காசாவிலே 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக வடக்கு காசாவின் அட்டாட்டா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட ஸ்னைப்பர் தாக்குதலில் 2 கட்டளை தளபதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 2 பேரும் படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு அபு அலி முஸ்தபா படையினர் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து 20க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஒரு ஜீப் வண்டியானது சிதைக்கப்பட்டுள்ளது. மேலும் 6க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் தூஃபா பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை சுற்றி வளைத்து 10க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்-கஸாமின் உயரடுக்கு போராளிகள் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல்-ஃபகாரி பிரதேசத்திலே களமிறங்கி P-29 கவசெதிர் பேவுகணையை களமிறக்கி மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை தட்டி தூக்கியுள்ளார்கள். குறித்த தாக்குதலினால் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. யாசின் ஏவுகணையை போன்று அதிகளவு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய கவசெதிர்ப்பு ஏவுகணையாகவே P-29 கவசெதிர்ப்பு ஏவுகணை காணப்படுகின்றது. பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் மாத்திரமே இந்த P-29 கவசெதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்துவார்கள். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்தகாலத்தில் இந்த P-29 கவசெதிர்ப்பு ஏவுகணையை கடைசியாக பயன்படுத்தி இருந்தார்கள். மேலும் தற்போது காசாவில் தரைவழி தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதனால் பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் P-29 கவசெதிர்ப்பு ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-குதுஸ் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். குறித்த வீச்சிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாக நிலை கொண்டிருந்ததாகவும் ஒரே நேரத்தில் வெடிக்கச் செய்யப்படக்கூடிய வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த ஆக்கிரமிப்பு படைகளையும் யாசின் ஏவுகணை மூலமாக தாக்கி கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்-குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே P-29 ஏவுகணைகளையும் யாசின் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளன. ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்திலே 6 சிப்பாய்கள் வீதம் இருந்தால் கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த சிப்பாய்கள் இலக்கு வைத்து TBG ஏவுகணை தாக்குதல்களையும் RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு ஜீப் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யெமனினுடைய சனா விமான நிலையத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே யெமன் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விமானம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் எவ்வளவு இழப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தினாலும் அந்த விலையை செலுத்தி நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்றும் யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.